கலைக்காவிரி நுண்கலை பள்ளியின் 2023ஆம் ஆண்டிற்கான கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், செயலர் தந்தை, முதல்வர், பகுதி நேர பள்ளியின் பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு இனிய மாலை வணக்கம் மற்றும் கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 4 முதல் 14 நிறைவாக. தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக்குக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக்குக என்று கடவுளை புகழ்ந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொஞ்சம் சலங்கையின் ஒலியழகே கொஞ்சம் சலங்கையின் ஒலியழகே கோபுர கலசங்களில்
பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் என்று திருவிழா இனிய பெருவிழா. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் என்று திருவிழா இனிய பெருவிழா. பொங்கும் இன்பம் மண்ணில் எங்கும் பூக்கும் ஒரு விழா. கிறிஸ்மஸ் பெருவிழா. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான கலைக்காவிரி வரலாற்றில் மிகவும் ஒரு சாதனையான ஒரு திருப்பு முனையான ஒரு நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பகுதி நேர நுண்கலை பள்ளியானது எத்தனையோ அரங்கேற்றங்களை கண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள். ஆனால் வரலாற்றில் அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நுண்கலை பள்ளிக்காக நடத்தப்படுவது என்பது வரலாற்றில் இதுவே முதன்முறை. அது இன்று நடைபெறுகிறது. அதை வெற்றிகரமாக எங்களது இயக்குனர் தந்தை அவர்கள் அதை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நுண்கலை பள்ளியின் கிறிஸ்மஸ் விழா அந்த ஓப்பனில் இன்னும் ரொம்ப கிராண்டாக நடந்திருக்க வேண்டியதாக எங்கள் செயலர் தந்தை அதெல்லாம் பிளான் பண்ணார். கொஞ்சம் மழை கொஞ்சம் அப்படி வர்றதுனால நம்ம இண்டோர் ஆடிட்டோரியத்தில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை. இந்த அருமையான இந்த ஒரு நுண்கலை பள்ளியின் கிறிஸ்மஸ் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கு ஆசியுரையெல்லாம் வழங்கி நம்மளை ஊக்கப்படுத்த இருப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜார்ஜ் சந்தானராஜ் ஜுடிஷியல் விகார் அவர்களை கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக எங்கள் கலைக்காவிரி நிறுவனர் மோன்சிங்கர் எஸ்எம் ஜார்ஜ் அடிகளாரின் ஆரம்ப காலத்திலிருந்து அவர் இதயம் கவர்ந்தவர், அவர் அன்பை பெற்றவர், அவரும் இவரது அன்பை பெற்றவர். எங்களது நிறுவனர் ஜார்ஜ் அடிகளார் உடல்நிலையிலும் சரி, எங்கள் கல்லூரி வளர்ச்சி நிலையிலும் சரி, இன்றைய காலகட்டம் வரை உறுதுணையாய் இருந்து வரும் ஆயிஷா ஹாஸ்பிட்டல் நிறுவனர் டாக்டர் எம் அஷ்ரப் எம்டி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறேன். எங்கள் கலைக்காவிரி பக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீடு இருக்கும். எங்களது கலைக்காவிரியில் எவ்வளதோ அந்த நட்டுவாங்கம் செய்யும் அந்த ஒலி, இசை ஒலி, எல்லோவற்றையும் அவர்களை ஒரு இனிமையான ஒரு ஒலியாக ஒரு இசையாக நாள்தோறும் அனுபவித்து கொண்டு எங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் அலமேலு பெரி அம்மையார் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் சொன்னது போல் இந்த விழாவை இன்று முதலாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் செயலர் தந்தை அவர்கள் மதிப்பிற்குரிய அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பெற்றோர்களே, அவர் 5 வருடம் அமெரிக்காவில் சிறப்பாக பணியாற்றி சாதனை புரிந்த தமிழர். அப்பொழுதே ஜார்ஜ் அடிகள் கனவு கண்டார், அவர் இங்கு வேலை செய்தால் நன்றாக இருக்கும் என்று செயலராக. அவர் கண்ட கனவு பல வருடங்களுக்கு பிறகு நிறைவேறி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது இந்த கலைக்காவிரி எப்படி இருக்கிறது, புது பொலிவுடன் ஏதோ பெரிய ஒரு ஏவிஎல் ஸ்டுடியோ மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஜார்ஜ் அடிகளாரே ஒருவேளை திரும்ப வந்து விட்டாரோ என்று நினைக்கும் அளவுக்கு இந்த கல்லூரி மீது அக்கறை கொண்டு இப்போ செயலர் தந்தை அவர்களுக்கு ஒரு 3 நாள்களாக சரியாக உடல்நிலை சரியில்லை.
காரணம் நாள் முழுவதும் அவர் இந்த நுண்கலை பள்ளிக்காகவும் கலைக்காவிரி கல்லூரிக்காகவும் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அதோடு வந்து இந்த விழாவை எப்படியாவது சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதில் அவர் மிக மிக உற்சாகமாக இருக்கிறார். அந்த ஒரு வேளையிலே எங்கள் செயலர் தந்தை அவர்கள் லூயிஸ் பிரிட்டோ அவர்களையும் இந்த நேரத்தில் கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பெற்றோர்களை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதி நேரங்களை ரொம்ப சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும். மியூசிக் ப்ரொஃபஸர் பர்லவராஜ், டான்ஸாக மிஸ்ஸஸ் பெனிட்டா தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களையும் நான் வாழ்த்தி இங்கே வரவேற்கிறேன். மேலும் கணக்காளர் ராதா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் எனது வாழ்த்துக்களையும் வரவேற்பனையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நுண்கலை பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டதால் தான் இந்த கலைக்காவிரி கல்லூரி நிறுவப்பட்டது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க பெற்றோர்களாகிய நீங்கள். உங்களை இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்றால் நீங்கள் இல்லை என்றால் இந்த பகுதி நேரமே இல்லை. உங்கள் மாணவர்களை, உங்கள் குழந்தைகளை இந்த நுண்கலை பள்ளிக்கு எப்படியும் அவன் ஒரு சிறந்த ஒரு கலைஞராக வந்துவிடான் என்று நம்பி நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களது எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதோடு மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இங்கே படிக்கும் பகுதி நேர மாணவர்கள் உங்களையும் நான் வருக வருக என்று இந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன். பெற்றோர்களே, இது ஏன் இந்த 45 வருடத்திற்கு பிறகு இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எதற்கு நடத்த வேண்டும் என்பது கூட உங்களுக்கு ஐயம் இருக்கலாம். இது சமயம் சார்ந்த விழா அல்லை பெற்றோர்களே. இது சமயம் கடந்து கலைகளை மத நல்லிணக்கத்துக்காக சமுதாயத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்தப்படும் இது கிறிஸ்மஸ் விழா. அதை தான் எங்களது செயலர் தந்தை இப்பொழுது அதற்காக தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு இனிய செய்தியையும் கூறி இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். இதன் மூலம் நுண்கலை பள்ளி மேலும் வளர்ச்சி அடையும். இப்படி யூனிட் 1 அங்கே கருமண்டபத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சனி ஞாயிறு அங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதுவும் வரலாற்றின் ஒரு சிறந்த ஒரு சாதனையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கல்லூரி வளர்ச்சிக்காக எங்கள் செயலர் தந்தை அவர்கள் பல திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டங்கள்லாம் வெற்றி அடையும். அதற்கு இறைவன் துணை நிற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான மாணவ செல்வங்களே, நம்முடைய கலைக்காவிரி கல்லூரியின் மாணவ செல்வங்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோருக்கு இடம் தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர் யாரும் நிற்பதற்கு தயவுசெய்து விட்டுவிடாதீர்கள். எல்லா பெற்றோரும் நாற்காலியிலே அமர்வதற்கு ஏற்றவாறு நம்முடைய பிள்ளைகள் தயவுசெய்து நாற்காலிகளை விட்டு கொடுங்கள். மேலே இடம் இருக்கிறது. மாணவ செல்வங்கள், விடுதி மாணவ செல்வங்கள் மேலே கூட நீங்கள் சென்று அமர்ந்து கொள்ளலாம். பெற்றோர்கள் பின்னாடி நிற்கிறவர்கள், வெளியில் நிற்கிறவர்கள் எல்லாரும் அமர தயவுசெய்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்கின்ற நேரம். எம் கல்லூரி செயலர் மற்றும் முதல்வர் அவர்களை பொன்னாடை மற்றும் பரிசுகள் வழங்க மேடை கழிக்கிறோம். முதலாவதாக ரெவரண்ட் ஃபாதர் ஏ ஜார்ஜ் சந்தனராஜ், த ஜுடிஷியல் விகார் ஆஃப் அவர் டயசிஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு செயலர் தந்தை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அருட்தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க எம் கல்லூரி முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் எம்.எஸ். அஷ்ரஃப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு எம் செயலர் தந்தை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசினை வழங்க எம் கல்லூரி முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கரங்களை தட்டி தங்களுடைய பங்களிப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் அலமேலு பெரிய அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு எம் கல்லூரி செயலர் தந்தை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
நினைவு பரிசினை வழங்க என் கல்லூரி முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்த எம் செயலர் தந்தை மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. பிஞ்சு நெஞ்சு பாலகனே நீ தூங்கவா,
கிறிஸ்மஸ் தாத்தா நடந்து வரதுக்கு கொஞ்சம் வழி விடுவோமா? வந்தாச்சு சந்தோஷம் தான் உண்டாச்சு ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு சந்தோஷம் தான் உண்டாச்சு ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு சந்தோஷம் தான் உண்டாச்சு ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே gift நமக்கு தருவாரே அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு சந்தோஷம் தான் உண்டாச்சு ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. புத்தம் புது துணியோடு அம்மா அப்பா துணையோடு சர்ச்சுக்கு நாங்க போவோமே பேபி ஜீசஸ் பார்ப்போமே. உண்மை நேர்மை எந்நாளும் உங்கள் வாழ்வில் உண்டாக நம்மை தேடி அன்பாக வந்தார் இயேசு பாலனே. எந்த நாவில் புது பாட்டு அவர் தருவார் அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். உன்னை என்னை மீட்டிடவே மானிடனாய் பெத்லகேமில் வந்தார் இயேசு பாலகனாய். Happy Christmas, Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children.
Good evening and happy Christmas, New Year to all, one and all here. May God bless you. When Father Louis Brito called me for this celebration, although I had a function, I thought இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும். ஏன்னா he was very particular. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதரை கூப்பிட்ருக்காங்க, என்னை கூப்பிட்ருக்காங்க, மிஸ்ஸஸ் பெரிய கூப்பிட்ருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஷி ஹேஸ் கால்ட் ஆல் த 3 faiths. ரிலிஜன் இஸ் அப்பார்ட். முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு லேடி கண்டிப்பாக இருக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிக் ஃபேத் ஒரு ஆள் இருக்கணும், ஹிந்து இருக்கணும், கிறிஸ்டின் இருக்கணும். வி செலிப்ரேட் ஃப்ரம் நியூ இயர்லேருந்து ஆரம்பித்து பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, தீபாவளி, எல்லா ரிலிஜனும் எல்லா ஃபெஸ்டிவலும் இட் இஸ் நாட் ஓன்லி செலிப்ரேஷன். நீங்கள் செலிப்ரேஷன் நினச்சிட்டிங்கன்னா தப்பு. இஃப் கோ பேக் ஒவ்வொரு செலிப்ரேஷனை பற்றி பின்னாடி பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ நீ கிறிஸ்மஸை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஓன்லி தி பர்த் ஆஃப் தி கிரேட் ஜீசஸ் கிரைஸ்ட், இட் இஸ் ஆல்சோ தி சாக்ரிஃபைஸ், த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறது, பெற்றோர்களை மதிக்கிறது, எல்லாமே தேர் இஸ் அ மெசேஜ். இன்றைக்கி இப்போ இவங்க ஆடினாங்க பாடினாங்கன்னு அன்றைக்கி தேர் இஸ் அ மெசேஜ். கலைக்காவிரியில் ஒரே ஒரு முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ 40 years கலைக்காவிரியோட தொடர்போடு இருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு நினச்சேன், என்னால் எலும்பு கூட முடியல, அந்த அளவுக்கு கெட் அட்டாச் டு கலைக்காவிரி. ப்ளீஸ் கிவ் அ ஹேண்ட் டு ஆல் திஸ் பீப்புள் ஹூ ஆர் டேக்கன் பார்ட். இதில் முக்கியம் என்னென்னா, யூ வில் ஃபைண்ட் not only this is the first time, this is celebrated after a very long time. Father has taken a great pains to organize this in spite of his setback in the health. இதை பண்ணணும். இதை பண்ணுறதுல என்னென்னா, நீங்கள் வந்திருக்கவங்க எல்லாருமே you belong to different faiths. நம்ம எல்லாருமே கொண்டு போகிறது ஒரே மெசேஜ் தான், லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு அதர்ஸ். நெய்பர்ஸை பார்த்துக்கணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், சில்ட்ரனை பார்த்துக்கணும், ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி, ஹியூமன்னஸ். டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு. சரி, த டெக்னாலஜி அலோன் யூ ஷுட் நாட் திங்க். டெக்னாலஜினா இன்றைக்கி எனக்கு வாட்ஸ்அப் வந்திருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் ஹஸ் காட் ஒரு டெக்னாலஜி. எனக்கு ஒரு இசிஜியை டாக்டர் உடனே ஹாஸ்பிட்டல்னு எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நர்ஸ் வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறாங்க. என் சன் ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவர் பார்க்குறாரு, ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியுது. நமக்கு ஒப்பீனியன் வேண்டாம், வெளிநாட்டுக்கு கேட்டு ஒப்பீனியன் வாங்குகிறோம். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதே டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் ஆகும். எல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி, யூ கேன் ஹேவ் அ ஃபாஸ்ட் கார், எவ்வளோ அழகான கார்கள்லாம் வந்துருச்சு. பட் வாட் இஸ் ஹேப்பனிங், அவ்வளோ கார் வந்தப்போ ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்? வி ஆர் மிஸ்யூசிங் த டெக்னாலஜி, வி ஆர் ஓவர் ஸ்பீடிங், வி ஆர் நாட் வேரிங் சீட் பெல்ட்ஸ். ஸோ இதை டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. டெக்னாலஜி வேணும். இன்றைக்கி டெக்னாலஜி இல்லைன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி குதிரை வண்டியில் தான் போயிட்டு இருந்தாங்க. தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் டெலிஃபோன். டெக்னாலஜி வேணும், பட் அதே டைமில் டெக்னாலஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கூட மெசேஜ் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில். ஒரு லேடி போயிட்டு, ஒரு மதர், கிராண்ட் மதர்னு சொல்லலாமே, கிராண்ட் மதர், அவங்க பேர பேத்தியை பார்க்க போயிட்டு போய் 1 மாதம் இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம்னு 4 நாள் 5 நாளில் திரும்பிட்டாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கம்மா கேட்குறாங்க, ஏம்மா திரும்பிட்டீங்க, போனீங்களே பிள்ளைகளோட இருக்கலான்ட. எங்கெங்க நான் பிள்ளையோட போய் இருக்கிறது? அவங்க வாட்ஸ்அப்பையும் டிவியும் பார்த்துட்ருக்காங்க, என்ன பார்க்குறாங்க, என்னோட எங்கே பேசுகிறாங்க. அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த பிள்ளைன்னா அது பாட்டுக்கு பேத்தி ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கு, பேரவும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு, நான் திரும்பிட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடாது. இட் இஸ் நாட் குட் ஃபார் தி கண்ட்ரி, இட் இஸ் நாட் குட் ஃபார் தி ஃபேமிலி ஆல்சோ. ஒன்று தெரியுங்க, நேற்று நான் லாஸ்ட் டைம் இங்கே வருதும் போகிற அரங்கேற்றத்துக்கு மட்டும் வந்திருந்தேன். நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பெற்றோர் இருக்காங்க. ஃபாதர் எழும்பி முதல்ல ஒரு அப்பீல் கொடுத்தார். பார்த்தீங்களா என்ன அப்பீல்ண்டு? பிள்ளையெல்லாம் தயவு செய்து பெட்ரோலுக்கு இடம் கொடுங்கன்னாங்க. தட் இஸ் கால்ட் டிசிப்ளின். அதுதான் முக்கியம், டிசிப்ளின். நீங்கள் உங்கள் பெட்ரோலுக்கு இடம் கொடுக்குறது மட்டும் இல்லை, மற்ற பெட்ரோலுக்கு நம்ம இடம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்க அதை வலியுறுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் லண்டனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பிரசிடெண்ட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் லண்டன், என் பையன் MRCP எக்ஸாம் கான்வெகேஷனாக போயிருந்தேன். எழுமினு சொன்னாங்க,
மாடியில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸையும் நீங்கள் முதல்ல பாருங்கள், எளிமை நில்லுங்க, அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க, வர்ஷிப் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களால தான் நீங்கள் நெங்கி இருக்கீங்க. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இன்னும் சொல்கிறேன், தயவு செய்து பெற்றோர்களை கவனியுங்கள். இன்று பெற்றோர்கள் கவனிப்பாமல் வயதான காலத்தில் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணருங்கள். எல்லா ரிலிஜனும் அதான் ட்ரீட் பண்ணுது. There are 3 important things you learn in life: knowledge, power and money. நாலேஜ், நான் படித்த ஒரு எம்டி டாக்டர்னா 4 பேருக்கு நான் சொல்லி கொடுத்தா தான் அந்த நாலேஜ் பிரயோஜனம். இன்றைக்கி இந்த பிள்ளைலாம் டான்ஸ் ஆடினாங்க பாடினாங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அது பிரயோஜனம். ஸோ நாலேஜ் படிக்கிறது இட் ஷுட் பி டிசமினேட்டட். அதே மாதிரி பவர், எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நான் மிஸ்யூஸ் பண்ணால் நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் யூ. த பவர் ஹஸ் பி யூஸ் ஜுடிஷியஸ்லி. மணி, எவ்வளோ பணம் வந்தாலும் இன்றைக்கு நீங்கள் 100 வருடத்துக்கு முன்னாடி யார் கோடீஸ்வரன்ட்டு கேளுங்க தெரியாது, மறந்துருப்பாங்க. ஒரு காலத்தில் டாட்டா, ஒரு காலத்தில் இப்போ இன்றைக்கி வேணால் அம்பானியை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், ஒரு காலத்தில் டாட்டா, அதுக்கு முன்னாடி ராக்ஃபெல்லர் பேசலாம். ஆனால் அவங்க விட்டுட்டு போன நல்ல செய்திகள், இன்றைக்கி மதர் தெரசா விட்டுட்டு போனதோ, விவேகானந்தா விட்டுட்டு போனதோ, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், இதுதான் பேசப்படுமே தவிர உங்கள் பணம் என்றைக்கும் பேசா. ஸோ ஷேர் நாலேஜ், ஷேர் மணி அண்ட் ஷேர் யுவர் பவர். கடைசியாக பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறது மட்டும் உங்களை ஆளாக்கிறாது. 1/4 தான் ஸ்கூல் எஜுகேஷன், 1/4 ஜென்ரல் நாலேஜ். எத்தனை பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பேப்பர் படிக்கிறதுக்கு. டிவி பார்க்குறதில்ல, எவ்வளோ டிவியில் நல்ல செய்திகள் இருக்குது, அதை பார்க்க சொல்லுங்கள். லெட் தம் லேர்ன் ஜென்ரல் நாலேஜ். படிப்பு மட்டும் போதாது, படிப்பு ஜென்ரல் நாலேஜ். 3வது முக்கியம் வந்து என்னன்னா, இப்போ செய்கிறாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் யூ வில் பி ஏபிள் டு மீட் ஃபெயிலியர் இன் ஃப்யூச்சர் லைஃப்ஸ். 4வது முக்கியம் சொல்லுங்கள் பார்ப்போம். புக்கில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, ஜென்ரல் நாலேஜ் வெளியிலேருந்து தெரிஞ்சுக்கிறது. 3வது ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். 4வது முக்கியம் வந்து மனுஷனை மதிக்க தெரியாது, ஹியூமன் வேல்யூஸ். அதான் ரிலிஜியன், ஸ்பிரிச்சுவல். இது எல்லா ரிலிஜனும் 4 சேர்ந்தாலும் யூ பிகம் அ பர்ஃபெக்ட் மேன் என்று கூறிக்கொண்டு, இந்த எனக்கு ஃபாதர் ரொம்ப சொன்னேன், நான் ஃபாதர்கிட்ட வேணாம் ஃபாதர், நமக்கு சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி பேசட்டும், நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கன்னா, தயவுசெய்து பேரண்ட்ஸ், ஆஸ் அ டாக்டர் நான் சொல்கிறேன், பிள்ளைகளை அவசரப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் அனுப்பாமல் பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனா த சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட் வில் நாட் பி குட், எஜுகேஷன் நல்லா இருக்காது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காமல் அவசரமாக போகிற பிள்ளைகளுக்கு தயவுசெய்து பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு நான் வந்ததுக்கு அதுவாக ஒரு பிரோஜனமாக இருக்கட்டும், ஒரு மெசேஜ். நெவர் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ வெரி மச். மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. The tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy
குழந்தை செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நுண்கலை கலைக்காவிரி கல்லூரி இயக்குனர் தந்தை அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ மற்றும் அவரோடு இணைந்து கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பேராசிரியர் நடராஜன் மற்றும் அனைத்து ஆசிரிய பெருமக்கள், இந்த பகுதி நேர பள்ளியிலே ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் இவ்விழா வாழ்த்தினை அன்போடு தெரிவித்து கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு உடன் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் மருத்துவர் அஷ்ரப் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய சகோதரி அவர்களையும் அன்போடு இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து, இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வை கண்டுகளிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக இச்சமுதாயத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை கண்டுகொள்ளுகிறோம். மனிதர்கள் மூலமாக கடவுளை கண்டு அந்த கடவுளை நாம் நம்பிக்கையோடு வழிபடுகிறோம். மனிதர்கள் நமது மத்தியிலே வாழ்கிறார்கள். ஆகவே வாழக்கூடிய அந்த மனித சமுதாயத்தை நம்மை போன்று நம்பிக்கை உள்ளவர்கள் திடமுள்ளவர்களாகவும் உறுதி உள்ளவர்களாகவும் இந்த வாழ்க்கையிலே மனித சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒன்றை உருவாக்கக்கூடிய ஆற்றலை, சக்தியை, திடத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவன தந்தை அருட்தந்தை அமரர் ஜார்ஜ் அடிகள் அவர்களை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். தந்தை அவர்களுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதை பற்றி வேறு ஒரு நாளில் சொல்லலாம். சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். தந்தை அவர்கள்தான் இந்த மண்ணிலே நான் பிறந்த பொழுது என்னுடைய தலையிலே நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை அடிப்படையில் திருமுழுக்கு பெயரை வைக்கக்கூடிய அந்த அருளடையாள நிகழ்வை தந்தை அவர்கள்தான் எனக்கு நடத்தினார்கள். நான் குழந்தையாக இருந்த பொழுது ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்வில் அருட்தந்தை ஜார்ஜ் அடிகள் எங்களுடைய பங்கிலே பொறுப்பு பணியாளராக இருந்த பொழுது தந்தை அவர்கள் எனக்கு இந்த திருமுழுக்கையும் பெயர் சூட்டக்கூடிய அந்த நிகழ்வையும் நடத்தினார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய தாய் அந்த தந்தையிடம் சொன்ன வார்த்தையை தந்தை அவர்களே எனக்கு ஏறக்குறைய ஒரு 27 ஆண்டுகளுக்கு பிறகு என்னிடம் பகிர்ந்து கொண்டார். என்ன பகிர்ந்து கொண்டார் என்றால், என்னுடைய தாய் கேட்டிருக்கிறார்கள், ஃபாதர், இந்த குழந்தைக்கு என்னுடைய பெயர் சந்தனராஜ். சந்தனராஜ் என்று பெயரை கொடுத்த எங்களுடைய பெற்றோர்கள் என்னுடைய தாய் சொல்லியிருக்கிறார்கள், சாமி உங்கள் பெயரையும் சேர்த்து வைங்க என்று தந்தை அவர்களிடம் சொன்னதாக தந்தை அவர்கள் எங்களிடம் பகிர்ந்திருக்கிறார். என்னுடைய தாயும் அதை சொல்லியிருக்கிறார். எதற்காக நீங்கள் என்னுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது தந்தை அவர் என்னுடைய தாய் சொல்லியிருக்கிறார்கள், உங்களை போன்று இந்த குழந்தையும் குருவானவராக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில்தான். ஆகவே அந்த விதத்தில் தந்தை ஜார்ஜ் அடிகளும் எனக்கும் நிறைய தொடர்பு இருப்பதை கண்டு மகிழ்கிறேன். இந்த இடத்திலே இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தந்தையினுடைய பெயர் தாங்கிய இந்த கலையரங்கத்தில்
இந்த நிகழ்ச்சியிலே அதுவும் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக இந்த கலைக்காவினுடைய வரலாற்றிலே நடக்கக்கூடிய இந்த பகுதி நேர பிள்ளைகளுக்கான இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆகவே அந்த சந்தோஷத்தில் உங்களோடு ஒரு கிறிஸ்து பிறப்பு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குழந்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு கேள்வியை தொடுக்கிறேன். சின்ன பிள்ளைங்க யோசித்து பதில் சொல்ல வேண்டும். குழந்தை இயேசு எந்த ஊரிலே பிறந்ததாக செய்திகள் இருக்கிறது? குழந்தை இயேசு எந்த ஊரிலே பிறந்தார்? நாசரேத்தா, பெத்லகேம்? கைத்தட்டுங்க பிள்ளைங்களுக்கு. பெத்லகேம் என்ற ஊரிலே இயேசு பிறக்கிறார். நாசரேத் இயேசு வளர்ந்த ஊர். இதில் இன்னொரு செய்தி, இந்த குழந்தை இயேசு பெத்லகேம் என்ற ஊரிலே பிறக்கிறார். எந்த இடத்திலே பிறந்ததாக விவிலியம் சொல்லுகிறது? வெரி குட், கைத்தட்டுங்க. மாட்டுக்குடிலில் பிறக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, பெற்றோர்களே, இயேசுனுடைய பிறப்பு பெத்லகேம் என்ற ஒரு சிற்றூர். அந்த சிற்றூரிலே மாட்டுக்குடிலே பிறக்கிறார். இதுதான் இறை செய்தி, விவிலிய செய்தி, நம்பிக்கை செய்தி, வரலாற்று நிகழ்வும். ஏன், எதற்காக கடவுள் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்? இதுதான் கடவுளுடைய திட்டம். நம்முடைய கையில் எதுவுமே கிடையாது. எதற்காக இந்த பெத்லகேம் என்ற சிற்றூரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார்? தன்னுடைய மகனை அவர் இவ்வுலகிற்கு அனுப்புகிறார். நமக்காக அனுப்பப்பட்ட அவர் மாட்டுக்குடிலே பிறக்கச் செய்கிறார். காரணம், இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும், குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய ஆடுகள், மாடுகள், வீடு தொட்டில்களில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் கடவுளால் படைக்கப்பட்டன. ஆகவே மிகவும் தாழ்ந்த மாட்டுக்குடிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பிறக்கும் பொழுது அவர் தன்னையே தாழ்த்துகிறார். இதுதான் அங்கு இருக்கக்கூடிய அருமையான செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளே, கடவுள் தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த இடத்திலே வந்து நமக்காக, நம்மை மீட்பதற்காக வந்திருக்கிறார். இந்த செய்திதான் இங்கே பிறப்பு செய்தியாக நமக்கு வழங்கப்படுகிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். இம்மானுவேல் என்று ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். அந்த இம்மானுவேல் என்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. யார் சொல்லுவீங்க? இம்மானுவேலுக்கு என்ன அர்த்தம்? God is with us. தமிழில் சொல்லணும்னா கடவுள் நம்மோடு என்று பொருள். ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுளை நம்மால் யாராலும் பார்க்க முடியாது. எந்த சமயத்திலையும் கடவுள் உருவமற்றவர் என்று தான் சொல்லப்படுகிறது. எல்லா சமயங்களிலும் அதுதான். ஆனால் உருவமற்ற கடவுளை உருவம் கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த கிறிஸ்து பிறப்பு இருக்கிறது என்றால், நம்மை போன்று அவர் பிறந்தால் மட்டுமே கடவுளால் நம்மால் பார்க்க முடியும். எனவேதான் கடவுள் மனித உருவிலே இறங்கி வருகிறார். இறங்கி வந்ததனுடைய நோக்கம் நம்மை மீட்பதற்காக, வழிநடத்துவதற்காக, பாதுகாப்பதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக. ஆகவே அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறை நம்பிக்கை உடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இறைவனுக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி செலுத்துவோம். இந்த நன்றியை நாம் அன்புள்ளம் கொண்ட பிள்ளைகளாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பிள்ளைகளாக கொண்டாடுவதும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும் நம்முடைய நிகழ்வாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தலைவர் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போன்று, இந்த சமுதாயத்திலே பல சமய நம்பிக்கைகள் இருந்தாலும் இறுதியாக அங்கே வென்றெடுப்பது இந்த மனித நேயம்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே சமயங்களையெல்லாம் கடந்து நம்முடைய உறவுகள் இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணிலே
பல சமயங்கள் இருக்கலாம், இனங்கள் இருக்கலாம், ஜாதிகள் இருக்கலாம், எல்லா குலங்களும் இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் மனித இனத்தை சார்ந்த பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ்வதுதான் நம்மிடையே வெற்றி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த செய்தியை நாம் உள்வாங்குவோம். கடவுள் உயர்ந்த நிலையிலிருந்து மனித நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மை ஒன்றிணைக்கவும் ஒருங்கிணைக்கவும் வழிநடத்தும் வந்த அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மனமார்ந்த முறையிலே நாம் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய இந்த விழா நாளிலே இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நாம் பார்த்தோமே. சாந்தா கிளவுஸ் என்று சொன்னார்கள், செயின்ட் நிக்கோலாஸ். அவர்தான் அந்த புனிதருடைய அந்த விழா நிகழ்ச்சியை என்ன சொல்கிறார்? சிறு குழந்தைகளை அங்கே அரவணைக்கிறார். சிறு குழந்தைகளை போன்று நீங்கள் மாறாவிடில் உங்களுக்கு விண்ணரசிலே இடம் கிடையாது என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை மீண்டுமாக நாம் எண்ணி பார்ப்போம். இறுதியாக ஒரு செய்தி, மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் மிக தெளிவான ஒரு வார்த்தைகள், ஒரு பொன் விதியானது கொடுக்கப்படுகிறது. இந்த கோல்டன் ரூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியை நாம் உள்வாங்குவது நமக்கு செய்யும். பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி.